கடையில போய் ஜாமான் வாங்குறதா சொல்லிட்டு போனியே, இப்ப எதுக்கு சோகமா இருந்திருக்க? ரெண்டு பசங்க டீ கடையில இருந்து எப்போ பார்த்தாலும் என்னைய கேலி பண்ணிட்டே இருக்கவ தாத்தா. நானால கடைக்கு போகல. என் பேத்தியை கேலி பண்றதுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம்? தாத்தா அங்க போய் சண்டை தான் போடுறாதுங்க. நான் இன்னைக்கு போடுதல் இல்ல, அவனு 2 ரூபா தசை பக்கமே திரும்பி பார்க்க மாட்டானுங்க. அதிலே இருக்கிய இதோ வரேன். பியூட்டி வரும்னு பார்த்த அன்னைக்கு பாட்டியோட பாட்டி வருது. யாரையோ தேடி வந்த மாதிரி இருக்குல்ல, பக்கத்துல வரட்டும்ல, என்னன்னு விசாரிப்போம். நீங்க 2 பேருமாவது என் பேத்திய பாத்தீங்களா? எங்களுக்கு கண்ணு நல்லாவே தெரியும் தாத்தா. உங்க பேத்தி ரொம்ப அழகோ, அழகின் அழகி, அவ ஒரு பேரழகி. எல்லாரும் பார்க்கதான் சொல்லுகாவ, ஆனா என்னாலதான் பார்க்க முடியல. அதான் நீங்களாவது பாத்தீங்களான்னு கேட்டேன். எங்க கண்ணுக்கு தெரியாம போவ உங்க பேத்தி என்ன பேயா பூதமா? எப்படி தம்பி சரியா கண்டுபிடிச்சிய? 2 வாரத்துக்கு முந்தி இதே டீ கடையில வச்சு 2 பயல்வை என் பேத்தியை கேள்வி பண்ணியிருக்கானுவன். என் பேத்தி மன வருத்தம் தாங்க முடியாம வீட்டுக்கு வந்து தற்கொலை பண்ணி செத்துட்டா. ஓ அப்படியே தாத்தா, உங்க பேத்தியோட பேர் என்னது? என் செல்ல பேத்தியோட பேரு ராஜி. ராஜியா? நம்ம ராஜியை பத்தி தாம்ல தாத்தா சொல்லுகாவ. அப்போ உங்களுக்கு ஏன் ராஜி தெரியுமா? நீங்க பாத்தீங்களா? இப்போ பார்த்தோமாவா? நாங்க தான் தினைக்கும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இப்போ செத்த நேரத்துக்கு முந்தி கூட அவளை பார்த்தோம். அது என் பேத்தி ராஜி இல்ல, ராஜியோட ஆவி. என்னது ஆவியா? நீங்க சொன்னது உண்மையா தாத்தா? உண்மைதான் தம்பி. இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா? இல்லை, இனிமே நம்ம இந்த டீ கடை பக்கமே வரக்கூடாது. அதுதான்ல நானும் சொல்லணும்னு நினைச்சேன். ஓடுங்களே, இந்த தசை பக்கம் திரும்பி பார்க்காம அப்படியே ஓடிருங்க.